ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்காக வீடியோஸ் அவுட்டோரில் போய் எடுக்கும்போது ஒரு வயர்லெஸ் மைக் இருந்தால் நல்லா இருக்கும்னு ரொம்ப நாளாக யோசிச்சிருந்தோம். ஸோ கடைசியாக ஒரு வயர்லெஸ் மைக்கும் வாங்கியிருக்கோம், அதுவும் பட்ஜெட்டுக்குள்ள. ஸோ இந்த பட்ஜெட்டுக்குள்ள வாங்கின வயர்லெஸ் மைக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரியான வயர்லெஸ் மைக் வாங்கியிருக்கோன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வயர்லெஸ் மைக் வர்த்தா இல்லையான்னு நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் நாங்கள் வாங்கியிருக்க வயர்லெஸ் மைக் DWM101 டிஜிடெக். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாக்ஸில் முதல்ல பார்த்துடலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே உள்ளே ஒரு பவுச் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நல்லாவும் இருக்குது பவுச் பார்க்குறதுக்கு. ஸோ பவுச்சை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ பவுச்சை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு ரிசீவர், 2 டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசீவரை நம்ம கேமராலேயோ இல்லை மொபைல்லையோ கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டிரான்ஸ்மிட்டர் ரெண்டுமே நமக்கு மைக்காக ஒர்க் ஆகும். அண்ட் 2 இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இயர் மஃப், வின் மஃப் பார்த்தீங்கன்னா வின் மஃப் 2 கொடுத்துருக்காங்க. டைப் சி டு டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் 3.5mm ஜாக் டு டைப் சியில் 2 கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் சி டு லைட்னிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஐஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சார்ஜிங் பர்பஸ்க்காக USB டு டைப் சி, ஒரே USB போர்ட்லேருந்து 2 டைப் சி வரா மாதிரி ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ரிசீவரை ஆன் பண்ணுறீங்கன்னா, இந்த ரிசீவரை ஆன் பண்ண உடனே இங்கே பவர் பட்டன் இருக்குது. பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிசீவர் ஆன் ஆகிட்டு இந்த லிங்க் லைட் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ரிசீவர் டிரான்ஸ்மிட்டரை எடுத்து டிரான்ஸ்மிட்டரை ஆன் பண்ணிங்கன்னா ரெண்டுமே இப்போ லிங்க் ஆகிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக லிங்க் ஆகிடும். லிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இதுதான் மைக். அண்ட் இது இந்த ஹெட்ஃபோன் போட்டு நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதை லைவாகவே நம்ம செக் பண்ணிக்கலாம், ஆடியோ ரெக்கார்ட் ஆகிறது எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இதில் எக்கோ மோடும் இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன் மோடும் இருக்குது. நீங்கள் இந்த எக்கோ பட்டனை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இதே ஹோல்ட் பண்ணிங்கன்னா எக்கோவும் ஸ்டார்ட் ஆகிடும். திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் கேன்சல் ஆகிடும். இதை நீங்கள் 2 ரிசீவருக்குமே 2 டிரான்ஸ்மிட்டருக்குமே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பவர் ஆன் பண்ணிங்கன்னா பவர் பட்டன் அழுத்திட்டே இருந்தீங்கன்னா ஆன் ஆகிடும். ஆன் ஆகிடுச்சு. இப்போ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு லிங்க்கும் ஆகிடுச்சு. அதே மாதிரி இதை நீங்கள் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகிடும். திருப்பி ரிலீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எக்கோ மோட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ இதில் இருக்க சவுண்ட் கிளாரிட்டியாக அவுட்டோரில் போய் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நான் மைக்கை போடாமல் அவுட்டோரில் நார்மலாக கேப்சர் பண்ணுற ஆடியோ. ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் கேட்கும், இவ்வளோதான் சவுண்ட் கேட்கும். இன்னும் நம்ம கொஞ்சம் பின்னாடி போக ஆரம்பிச்சோம்னா நம்ம பேசுறது எந்த அளவுக்கு கேட்கும் தெரியாது. ஸோ இது நார்மலாக. ஸோ இப்போ மைக் போட்டதுக்கப்புறமா எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவில் வர ஆடியோ நம்ம மைக் மூலயமா தான் வந்துட்டுருக்கு. ஸோ வயர்லெஸ் மைக்கில் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணல. நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 to 6 feet தள்ளி இருக்கேன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 10-15 feet இப்போ நான் தள்ளி இருக்கேன். இந்த மைக்கில் அவங்க பாக்ஸில் சொல்லியிருக்க அப் டு 30 meters சொல்லியிருக்காங்க. பட் 30-40 feet நீங்கள் தாராளமாக போகலாம், போயிட்டு நீங்கள் ஷூட் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணதுக்கப்புறமா சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் நான் ஆன் பண்ணிட்டேன். நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் சவுண்ட் கிளாரிட்டி. நீங்கள் வாக் பண்ணலாம், நடந்துக்கிட்டே பேசும்போது கூட சரி, நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சவுண்டு மட்டும் அந்த பிக்சரோட கரெக்டாக சிங்க் ஆகி கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் 4200 வாங்கினேன். ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் ஆயிடுச்சு. நான் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் இந்த வீடியோவே நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 4200 வர்த்தான்னு கேட்டிங்கன்னா எஸ், வாங்கலாம். ஏன்னா இதை விட கம்மியான பட்ஜெட்டில் இன்னும் நிறைய மைக்ரோஃபோன்ஸ் விற்கிது, வயர்லெஸ் மைக்ஸ் விற்கிது. பட் அதோட சவுண்ட் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் பார்த்த ரிவ்யூஸ் வரைக்கும், நான் இப்போ யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு இந்த டிஜிடெக் மைக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் யாராவது இந்த டிஜிடெக் மைக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னான்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஏதாவது ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஸோ நான் பார்த்த வரைக்கும் எனக்கு எதுவும் பெருசாக தெரியல. ஏன்னா இன்னும் நான் நிறைய ஷூட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது, அவுட்டோர் போய் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ டிராஃபிக்லலாம் போகும்போது நாய்ஸ் எப்படி கட் ஆகுதுன்றதை அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அந்த கண்டென்ட் போடும்போது அதுலேயே ஆட் பண்ணி போடுறேன். ஸோ உங்களுக்கே அந்த சவுண்ட் கிளாரிட்டி வச்சு தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த மைக்கில் 2 மோட் இருக்குது. அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த மைக்கில் உங்களுக்கு 2 மோட் இருக்குது. ஒன்று நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் இருக்குது, அது உங்களுக்கே தெரியும் சொல்லிட்டேன். பட் எக்கோன்னு இன்னொரு மோட் இருக்குது. ஸோ இதான் எக்கோ மோட். இப்போ நான் பேசுறது உங்களுக்கு டபுளாக கேட்கும் எக்கோ மோடில். ஸோ யாராவது பாட்டு பாடுறீங்க, பாட்டு பாடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு மைக்கில் பாடும்போது ஆம்பிளிஃபை பண்ணி தரேன்னா இந்த மாதிரியான மோடில் வச்சு நீங்கள் நல்லா பாடினீங்கன்னா கேட்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த மோடையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் எக்கோ மோட் ஆஃப் பண்ணிக்கிறேன்.
ஸோ எக்கோ மோட ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்த எல்லாருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்களா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நீங்கள் எல்லா கண்டென்ட்டையும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி கண்டென்ட்டில் இல்லைனா நானும் என் பயணம் பண்ண போகிற அட்டகாசத்தில் இல்லை வெளியே போகிற ஏதாவது ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ லாட் ஆஃப் வீடியோ டு கம் அப். So stay tuned with us and thank you so much for being a part of Darren's and Recalties. Bye-bye.